ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வேதத்தை தியானிக்க கொடுத்த இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இசப்பா நீர் எங்களோட பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம இப்போ சிம்சோனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சிம்சோனோட வாழ்க்கை வரலாறு பார்க்கும்போது அவங்க அப்பா பேர் மனோவா அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். சிம்சோன் அவருடைய கருவில் உருவாகும் முன்பே அவங்க அம்மா பேர் தெரியாது. ஆனால் சிம்சன் ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லி தான் வேதத்தில் இருக்குது. சிம்சோனுடைய வாழ்க்கை வரலாறுல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு சொன்னாக்கா, அவர் 1000 பேர் கொன்று போடுற அளவுக்கு ஒரு பலசாலியா அவர் இருந்தாராம். அந்த பலசாலியா அவர் இருந்த போதில கூட நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 15 வசனத்திலிருந்து அவரை நம்ம பார்க்கும்போது, உடனே அவர் ஒரு கழுதையின் பச்சை தடையெலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான்னு சொல்லி வசனம் இருக்குது. அவர் முதலாவது அவருடைய தாயின் கருவில உருவாகும் முன்பதாக ஆண்டு அவரை தெரிஞ்சு கொண்டாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். எப்படி தெரிஞ்சு கொண்டாருன்னா, அவர் திராட்சை ரசத்தை குடிக்கக்கூடாது, பரிசுத்தமாக வளரணும், பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு அவரை அபிஷேகிச்சாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவருடைய முதல்ல இருந்து துவக்கம் வரலாம் பார்க்கும்போது அவருடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரை முதன்மையாக அவருக்கு தெரிஞ்சது நிமித்தமாக தான் அவர் சொல்றார் பாருங்க. 18ஆம் வசனத்துல அவர் 1000 பேரை கொன்று போட்டு அவர் அந்த இடத்துல குவிலா எல்லாரையும் 1000 பேரு கொன்று போட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே கடந்து வரும்போது அவர் மிகவும் தாகம் அடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் உமது அடியேன் கையில் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளை இட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தில் செத்து விருத்த சேதனம் இல்லாத ஒரு கையில் விழ வேண்டுமா என்று கேட்கிறாரு. அவர் 1000 பேரை கொன்று போட்ட அப்போது கூட ஏசப்பாவுடைய சமூகத்தில் அவர் வரும்போது தன்னையே அவர் தாழ்த்துறாரு. அவர்கிட்ட இருந்து தெரிந்துக்க வேண்டிய முதலாவது காரியம் என்னன்னா, அவர் ஆண்டவர் சமூகத்துல தன்னை தாழ்த்தினார். ஏசப்பா 1000 பேரை கொன்று போட்டுன்ற அப்படிப்பட்ட பெருமை அவருடைய வாழ்க்கையில வரல. ஆனா என்ன செஞ்சாருன்னா, அவரை தாழ்த்தினாரு. ஏசப்பா இந்த ஜனங்க கிட்ட என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்துடலாமான்னு கேட்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நாம பார்க்கும்போது கூட இன்னைக்கு இந்த தியான நாட்களில சிலுவையின் தியானத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த 40 நாளை நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம் சிலுவையின் தியானம். அந்த 2 கல்லவன் மத்தியில கூட என் தேவனாகிய கர்த்தர் தொங்கும் போது கூட அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அந்த கல்லனை பார்த்து சொல்றாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாயாக. அந்த நிமிஷத்திலேயே அப்படிப்பட்ட கல்லனுக்கு கூட என் தேவனாகிய கர்த்தர் அந்த ரட்சிப்பை கொடுத்தாரு. இந்த நாட்களில எத்தனையோ சுவிசேஷங்கள், எத்தனையோ வேதத்தின் வார்த்தைகள் நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். அந்த ரட்சிப்பு நிச்சயமா ரொம்ப முக்கியம் சொல்லி நம்ம பார்க்குறோம். ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரணும்னு சொல்லி நம்ம சிம்சோன் கிட்ட இருந்து நான் கத்துக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஒரு சின்ன நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டு இருக்கிற நாமளும் ரட்சிக்கப்படாது இருக்கிற இருவருக்குள்ள உள்ள ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கலாம். பயணிகள் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 666. இது பூலோகத்திலிருந்து காரிருள் பாதாளம் வழியாக அக்னி கடல் சென்றடையும் பாதாள எக்ஸ்பிரஸ். அங்க டிக்கெட் கிடைக்கும் இடம் பாவம் நிறைந்த இடம். நம்ம பாதாளத்துல கடந்து போவோம்னு சொன்னாக்கா நமக்கு பாவம் நிறைந்த இடம் தான் நமக்கு கிடைக்குமா? பாவத்தில் இருப்பவருக்கு டிக்கெட் இலவசம். இந்த வண்டி செல்லும் இடம் வேதனை, துன்பம், அழுகை, பற்கடிப்பு சென்றடையும் இந்த நகரம். அடுத்த வண்டி எண் யோவான் 14:6. இது பூலோகத்திலிருந்து மத்திய ஆகாயத்தின் வழியாக இலைப்பாறுதலுக்குள் சென்றடையும் பரலோக எக்ஸ்பிரஸ். டிக்கெட் கிடைக்கும் இடம் ஆவிக்குரிய திருச்சபைகள். பரிசுத்தவான்களுக்கு டிக்கெட் இலவசம். இந்த வண்டி செல்லும் இடம் சமாதானம், சந்தோஷம், பரிசுத்தம் சென்றடையும் பரலோகம் சென்றடையும். வண்டி ஓட்டுநர் ஆவியானவர். என்ன நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? எந்த வண்டியில் ஏற போறீங்க? முடிவு உங்கள் கையில் தான். பூமியிலே பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோகம் நமக்கு வாய் விரிக்கும். இன்றைக்கு பழைய காலத்துல துவங்கினாலும் ஆண்டவருடைய நம்ம வார்த்தைகளை துவங்கினாலும் சிம்சோன் அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவரே இந்த ரட்சிப்பை நான் எழுந்திடக்கூடாது அப்படி சொல்லி அவர் கேட்கிறாரு. இந்த காலகட்டத்துல நம்ம எந்த வண்டியில ஏற போறோம்னு சொல்லி நாம யோசிப்போம். ஆமே. ஒரு கண்களை மூடி நம்ம செபிப்போம்.
ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சிம்சோன் இடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பு ஆண்டவரே, உம்முடைய சிலுவையில தொங்கும் போது கூட ஆண்டவரே அந்த ரட்சிப்பை நீர் கொடுத்தீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். இந்த காலை நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.